தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி. கடன் தள்ளுபடியால் 14.22 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவர் என தமிழக அரசு தகவல். குறு விவசாயிகள் பெற்ற 50,000 வரையிலான கடன்கள் முழுமையாக ரத்து. சிறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரையிலான கடனில் 50% ரத்து செய்யப்படும் என முதல்வர் விஜய் அறிவிப்பு. தாவேக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு மிகுந்த ஏமாற்றத்தை தருவதாக விவசாயிகள் சங்கத்தினர் கருத்து. முழு கடன் தள்ளுபடி என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் திடீர் ராஜினாமா. மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா செய்தனர். ராஜினாமா செய்த கையோடு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேகவில் இணைந்த அதிமுக எம்எல்ஏக்கள் பனையூர் அலுவலகத்தில் கட்சி பொதுச் செயலர் ஆனந்தை சந்தித்து உறுப்பினராகினர். ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் 3 பேர் முதல்வர் விஜயுடன் சந்திப்பு. ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க பழனிசாமி முயற்சித்ததாக தாவேகவில் இணைந்த மரகதம் குமரவேல் குற்றச்சாட்டு. அதிமுகவுக்கு பழனிசாமி துரோகம் செய்ததை ஏற்க முடியாமல் கட்சியிலிருந்து விலகியதாகவும் விளக்கம். திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். எங்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு விருப்பமில்லை. துரோகம் செய்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய மனம் விரும்பவில்லை. எதிர்க்கட்சியாக இருப்பதால் வாக்களித்த மக்களுக்கு ஏதும் செய்ய முடியாமல் இருந்ததாக மரகதம் குமரவேல் வேதனை. தொகுதி மக்களின் விருப்பத்திற்காகவே தாவேக அரசை ஆதரிக்க முடிவு எடுத்ததாகவும் பேட்டி. மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்து வெற்றி பெற வைத்தாங்க. ஆனால் எங்களால் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியவில்லை. அதிகார அளவிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தார்கள். நாங்கள் சட்டமன்றத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தும் 10% கோரிக்கை கூட நிறைவேற்றவில்லை எங்களுடைய மதுராந்தகம் தொகுதியில். திருச்சி கிழக்கையும் சேர்த்து 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்பு. ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் 3 தாவேக சார்பில் போட்டியிடுவார்கள் என தகவல். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமா கடிதம் ஏற்பு. பதவி விலகுவதற்கு காரணம் சொல்ல தேவையில்லை என்றும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் விளக்கம். தாங்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்து முறைப்படி கடிதம் அளித்துள்ளனர். பேரவை விதிகளின்படி இக்கடிதங்கள் முறையாக உள்ளதால் பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக கொறடா யார் என முடிவெடுக்க காலக்கெடு இல்லை. தனக்கு யாரும் நெருக்கடி தர முடியாது என்றும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் திட்டவட்டம். இதுக்கென்று காலக்கெடு எதுவும் கிடையாது. இப்போதுதான் சொல்ல வேண்டும் என்று யாரையும் நிர்பந்திக்கவும் முடியாது. நான் சட்டத்திற்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு உரிய நேரத்தில் நிச்சயமாக ஆய்வு செய்து முடிவெடுப்பேன். கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு. தமிழ்நாட்டில் குதிரை பேர கலாச்சாரத்தை தாவேக அறிமுகம் செய்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி விமர்சனம். அதிமுக எம்எல்ஏக்களை சோஃபாவுடன் போய் புஷ்பா பட பாணியில் ஆதரவு பெற்றது நேர்மையா? அடுத்தவர் முதுகில் ஏறி பயணிக்கும் புதிய கரகாட்ட கோஷ்டிக்கு மக்கள் பாடம் புகட்டுவர் என்றும்
பழனிசாமி அறிக்கை. தாவேக ஆட்சியில் குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம். தூய சக்தி என்றவர்கள் துயர சக்தியாக அம்பலமாகிவிட்டனர் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பு பல்லிழுக்கிறது என மு.க. ஸ்டாலின் காட்டம். தற்போது நடக்கும் காட்சிகளை அமைச்சரவையிலிருந்து ரசித்து காங்கிரஸ் விசிலடிக்கிறது என்றும் சாடல். திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றதாக ஆதவ் அர்ஜுனா மீண்டும் குற்றச்சாட்டு. பழனிசாமியின் துரோகம் பிடிக்காமல் தான் அக்கட்சியிலிருந்து பலர் விலகுவதாகவும் பேட்டி. தலைமை மீது நம்பிக்கை இல்லாத சூழல் ஏன் உருவாச்சுன்னா, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினரும் இபிஎஸ் திரு பழனிசாமி அவர்களும் இணைந்து ஒரு ஆட்சியை உருவாக்கும் பொழுது அது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது திரு இபிஎஸ் அவர்கள். வரும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியும் மு.க. ஸ்டாலினும் இணைந்து தேர்தலை சந்திப்பார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேட்டி. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வரக்கூடிய தேர்தல்களில் திரு இபிஎஸ் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இணைந்து தேர்தல் அரசியலை உருவாக்குவார்கள். மு.க. ஸ்டாலின் தோல்விக்கு உதயநிதியும் சபரீசனும் தான் காரணம். துறை வாரியாக திமுக ஊழல் செய்ததாகவும் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. எதனால தோத்தன்னு 36 கமிட்டியை வந்து போட்டிருக்காங்க. அவருடைய மிகப்பெரிய தோல்விக்கு அவருடைய மருமகன் சபரீஷ் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி அவர்களும். தாவேகவின் வெற்றிக்கு அதிமுகவினரும் உழைத்தனர் என ஆதவ் பேட்டி. தாவேக தான் புதிய அதிமுக என்றும் அதிமுக தொண்டர்களை வரவேற்பதாகவும் அழைப்பு. தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் புதிய அதிமுகவை நாங்கள் பார்க்கிறோம். அதனால இணையரோன்னு சொல்லிட்டு முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு அழைப்புகளை சகோதரத்துடன் அன்புடன் எங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. மூன்று எம்எல்ஏக்கள் தாவேகவில் இணைந்தது குதிரை பேரம் என்று குற்றம் சாட்டுவதா? ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தது குதிரை பேரம் இல்லையா என்றும் ஆதவ் கேள்வி. திரு பன்னீர்செல்வம் அவர்களும் திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்து மு.க. ஸ்டாலின் முன்பு வந்து சேரும் பொழுதோ, வைத்திலிங்கம் அவர்கள் சேரும் போதோ அவர் என்ன குதிரை பேரம் நடத்தினாருன்னு ஓபன் பண்ணட்டும். ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தாவேக சார்பில் போட்டியிட வாய்ப்பா? கட்சி தலைவர் விஜய் முடிவு செய்வார் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். கண்டிப்பா தலைவர் அவர்கள் வந்து யாருக்கு வாய்ப்பு கொடுக்காம கூடிய சீக்கிரத்தில் அவர் வந்து டிக்ளேர் பண்ணுவார். தாவேகவில் அதிமுக எம்எல்ஏக்கள் இணைந்ததற்கு விசிக பொருளாளர் எஸ்.எஸ். பாலாஜி எதிர்ப்பு. நேர்மையான அரசியலில் ஈடுபடுவோம் என்ற தாவேக கூறியதற்கு எதிராக இது உள்ளது என்றும் சாடல். தலைமைச் செயலக அறைகள் கட்சி அலுவலகமாக மாறிவிட்டதாக திமுக எம்பி வில்சன் குற்றச்சாட்டு. 3 தொகுதி மக்கள் மீது தேர்தல் திணிக்கப்பட்டுள்ளதாகவும் சாடல். சொந்த கட்சி மீது நம்பிக்கை இல்லாததால் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். குதிரை பேரத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை எனவும் விளக்கம். அவர்கள் கட்சி மீதும் அவர்கள் கட்சியில் இருக்க தலைமை மீதும் நம்பிக்கை அவங்களே ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்ண பிறகு அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க ஒரு முடிவு எடுக்கிற பிறகு அதை தடுப்பதற்கான எந்த இதுவும் நாங்கள் செய்ய முடியாது. ஸோ அவங்களா வந்து அவங்க கட்சியில் இருக்கிற குழப்பங்களை பார்த்து, அவங்க கட்சியில் இருக்கிற நிலைகளை பார்த்து அவங்க ஒரு ரெசிக்னேஷன் பண்றாங்க. அவங்க ரிசைன் பண்ணிட்டு அவங்களே வந்து பாக்குறாங்க.
தூத்துக்குடி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி என தீர்ப்பு. குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்தது தூத்துக்குடி மாவட்ட 2ஆம் கூடுதல் நீதிமன்றம். தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கின் தீர்ப்புக்கு முதல்வர் விஜய் வரவேற்பு. கொடூர சம்பவம் நடந்த 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளதாக கருத்து. கடுங்குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிந்து விரைவாக விசாரணை செய்து கடும் தண்டனை பெற்று தர வேண்டும். காவல்துறை சமூக நலத்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் உத்தரவு. பாலியல் குற்ற வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர முதல்வர் விஜய் ஆணை. குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் விதமாக கடும் தண்டனை இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பதினைந்து நாட்களில் 25 கொலைகள் 19 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கண் துடைப்பாக காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை நடத்தி பொத்தாம் பொதுவாக அறிக்கை விடுவதா என்றும் முதல்வருக்கு கேள்வி. மேகதாது வழக்கில் தமிழக அரசின் மறு ஆய்வு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய அனுமதிக்க கூடாது என்ற கோரிக்கை நிராகரிப்பு. மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க முதல்வர் விஜய் உத்தரவு. தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட தொடர் சட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளவும் ஆணை. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். முதல்வர் விஜய்க்கு விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். அணை கட்டுவதற்கு எதிராக அனைத்து விதமான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் பேச்சு. மேகதாது விஷயத்தில் அரசு ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த அணை கட்டுவதற்கான எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிப்போம். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் அனைத்துக்கும் முன்னெடுக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன வழிகளில் இதை சட்டப்பூர்வமாக நம்ம தடுக்க முடியுமோ அந்தந்த வகையில் தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திரைப்படம் வெளியான முதல் 7 நாட்களுக்கு 5 காட்சிகளை திரையிட தமிழக அரசு அனுமதி. வார விடுமுறை, பொது விடுமுறைகளிலும் 5 காட்சிகளுக்கு ஒப்புதல். பக்ரீத் பண்டிகை வார விடுமுறையையொட்டி சென்னையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். இளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரத்திலிருந்து 2000 சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு. தமிழகத்தில் 3 முக்கிய காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம். மகேஸ்வர் தயாள் காவல்துறை நிர்வாக பிரிவு ADGP-ஆக நியமனம். சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையர் அருண் IPS லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமனம். சட்டம் ஒழுங்கு கூடுதல் DGP-ஆக அன்புவை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. முதல்வர் விஜய் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். விஜய் தனது தம்பி என கூறும்போது பெருமையாக இருப்பதாகவும் பாஜக நிர்வாகி குஷ்பு பேட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் தம்பி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு அவர் பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன இமோஷனல் மூமெண்ட் தான் இருந்தது. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என் தம்பி பார்க்கும்போது ஒரு அக்காங்கிறது முறையில எனக்கு ஒரு இமோஷனல் மூமெண்ட் இருந்தது. அவர் பார்த்ததும் கட்டி பிடிச்சிட்டு தீதி நான் சொல்லும் போது நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராசிபுரத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவு.
சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என கணிப்பு. வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த பத்ம விருதுகள் வழங்கும் விழா. முன்னாள் அமைச்சர் SV கண்டே உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேருக்கு விருது வழங்கி கௌரவித்தார் திரௌபதி முர்மு. டெல்லியில் பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் நடந்த சுவாரஸ்யம். தனது காலில் விழுந்து வணங்கிய புதுச்சேரி சிலம்ப கலைஞர் கே பழனிவேலை தடுத்து நிறுத்திய பிரதமர் மோடி. பிரதமர் மோடி விலைவாசி உயர்வு மனிதர் என்பது மீண்டும் நிரூபணம். 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்ததை சுட்டிக்காட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ரஷ்யா ஈரானிலிருந்து குறைந்த விலையில் கிடைக்கும் கச்சா எண்ணெய் எரிவாயுவை வாங்காதது ஏன்? பெட்ரோல் விலை உயர்வு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி. கலால் வரியை குறைக்காமல் இருந்திருந்தால் பெட்ரோல் டீசல் விலை 10 ரூபாய் உயர்ந்திருக்கும். விலை உயர்வு விமர்சனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில். இந்திய பொருளாதாரம் குறித்து அச்சம் வேண்டாம் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் பெரும் பாதிப்புகள் ஏற்படும் என தகவல்கள் பரவும் நிலையில் பேச்சு. ராகுல் காந்தி நாட்டை பலவீனப்படுத்த பார்ப்பதாக பாஜக விமர்சனம். ராகுலின் கருத்து முதிர்ச்சியற்றது என பாஜக செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா கண்டனம். தாஜ்மஹாலை பார்வையிட்ட அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உலக அதிசயம் முன்பு மனைவியுடன் படம் எடுத்துக்கொண்டு உற்சாகம். கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை டெல்லிக்கு அழைத்த காங்கிரஸ் கட்சி தலைமை. முதல்வர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு DK சிவக்குமாருக்கு அளிக்கப்பட வாய்ப்பு என பரவும் தகவல். கரப்பான் ஜனதா கட்சி என்ற சமூக ஊடக இயக்கம் தொடர்பான CBI விசாரணை கோரிய வழக்கு அவசர மனுவாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. இந்தியா கூட்டணியை இறுக பற்றும் மம்தா பானர்ஜி. ஜூன் முதல் வாரத்தில் இந்தியா கூட்டணி கூட்டத்தை கூட்ட அழைப்பு. காஷ்மீர் மாநிலத்தில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி உறவில் விரிசல். அதிகாரத்தில் பங்கு கேட்கும் காங்கிரஸ். தேசிய மாநாட்டு கட்சியுடனான கூட்டணியில் தங்களுக்கு மரியாதை இல்லை என காங்கிரஸ் விமர்சனம். காங்கிரஸ் உடனான உறவை சீரமைக்க முதல்வர் உமர் அப்துல்லா முயற்சி. அங்கோலாவில் சட்டவிரோத தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு. 28 பேர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரம். சவுதி அரேபியாவின் மெக்காவில் குவிந்த 15 லட்சம் இஸ்லாமியர்கள். பெரிய மசூதியில் ஆயிரக்கணக்கானோர் வழிபாடு.
சீன பெருஞ்சுவரை பார்வையிட்ட செர்பிய நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் உகிக் சீன பாரம்பரிய நடனத்துடன் உற்சாக வரவேற்பு.